வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, "என் மேல் விழுந்த மழைத்துளியே" கதையின் 16வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஆதிக்கிற்கு அவள் அருகில் இருப்பது சொர்க்கமாக தோன்றியதென்னமோ உண்மை. சற்றே மஞ்சளாய் எரியும் வெள்ளை நிலா, இதமான காற்று, புல்வெளி, பனிசெய் சிற்பமாய் அவன் மனைவி, அனைத்திற்கும் மேலாய் அவர்களுக்குள் வந்திருக்கும் உரிமை. தன் அவளை பார்த்தான். உன்னை கண்ணுக்குள்ள வச்சு மூடிக்கிடணும்னு ஆசையா இருக்குது குட்டி பொண்ணு. ஆனா உனக்கு தான் மூச்சு திணறி போயிடும். அதனால தான் வெளியே விட்டு வைக்க வேண்டி இருக்குது. மானசீகமாக தன் மனதை மனைவிக்கு சொன்னான். எது எதுவோ நடந்து எவ்வளவோ அவளை அழ விட்டுட்ட. இனி ஒரு துரும்பு கூட அவளை கஷ்டப்படுத்திடக் கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அவ பயந்து பயந்து பார்க்குற பார்வையே சொல்லுது, நான் அதுல எவ்வளவு தோத்துக்கிட்டு இருக்கேன்னு. அம்மாட்டையும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அவங்க பதில்னு ஏதாவது சொன்னா தானே அவங்களுக்கு நான் எதையும் புரிய வைக்கவே முடியும். அவங்க எதனால இப்படி நடந்துக்கிறாங்கன்னே புரியலையே. அதோட அம்மா எனக்கு முக்கியம்தான். ஆனா அம்மாவை பார்த்துக்க அப்பா இருக்காங்க. இவ என்ன நம்பி வந்திருக்கிற எனக்கே எனக்கான உலகம். நான் தான் அவளை கஷ்டம் தொடாம பார்த்துக்கணும். எப்படி செய்ய போறேன்னு தான் தெரியல. அதுவும் அவ அழுதா எனக்கு என்ன செய்யன்னே தெரியாம ஐ ஃபீல் ஹெல்ப்லெஸ். இட்ஸ் நர்வ் ரெக்கிங். இப்பவும் அவ அப்பாவை பத்தி என் அம்மாவை பத்தின்னு 1000 ஸ்ட்ரெஸ்ல இருப்பா. ஹவ் ஐ ஆம் கோயிங் டு ஈஸ் ஹர். ஆதிக்கிற்கு அவனது அத்தையின் கணவரும் ரேயாவின் கல்லூரி சேர்மனுமான ஜோசப் அங்கிள் சொன்னது ஞாபகம் வந்தது. சின்னதாய் சிரிப்பு அவன் முகத்தில். லானில் இருந்த ஒரு கல் பெஞ்சின் அருகில் போனதும் நின்றான் ஆதிக். அவன் அருகில் நின்றாள் அவன் மனைவியும். இடப்புற காம்பவுண்ட் சுவருக்கு மேலே மஞ்சள் நிலா. உட்காரேயு சொல்லியபடி உட்கார்ந்தவன் அவள் கையை பற்றி தன் அருகில் அமர வைத்தான். என்ன சிரிக்கிறீங்க? இல்ல, ஜோசப் அங்கிள் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அப்படி என்ன சொன்னாங்க அங்கிள்? மாப்ள, உங்களை நல்ல போலீஸ்னு நினைச்சேன். இப்படின்னு தெரியாம போச்சே. நம்பி காலேஜ் கேம்பஸ்குள்ள விட்டா இப்படி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே எங்க பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டை ஒரே நாள்ல கிட்னாப் செய்துட்டு போயிட்டீங்களேன்னு சொன்னாங்க. இப்பொழுது அவன் மனைவி முகத்திலும் புன்னகை. அவனுக்கும் அதுதானே வேண்டும். யூ நோ ஒன் திங், நாளைக்கு எங்கள் வீட்டில் தான் டின்னர்னு நேற்று நம்மளை காலேஜில் வச்சு ஜோசப் அங்கிள் இன்வைட் செய்தாங்கல்ல. அது ஆக்சுவலி நம்ம மேரேஜை பற்றி பேசத்தானாம். நம்ம 2 பேரையும் பார்த்ததும் அவங்களுக்கு அப்படி ஏதோ நமக்குள்ள இருக்குன்னு தோணிட்டாம். நான் கல்யாணத்தை பற்றி பேச வர சொன்னா, நீங்கள் கல்யாணமே செய்துகிட்டு வந்து நிற்கீங்க. படு ஃபாஸ்ட் மாப்ள நீங்கன்னு அவங்க சொல்ல மற்றவங்க பயங்கரமா ஓட்டுனாங்க. ஆமாமா, ஆமா கூட கம்பேர் செய்தா நீங்க படு ஃபாஸ்ட் தான். பிடிச்ச பொண்ணுட்ட ஐ லவ் யூ சொல்ல 7 வருஷம். அப்படியே விட்டிருந்தா கல்யாணம் செய்ய 70 வயசுல தான் வந்திருப்பீங்களோ என்னமோ. இதெல்லாம் ஃபாஸ்டா? ரேயா இலகுவாவா இலகுவாவது அவனுக்கு புரிந்தது. நிம்மதி அவன் மனதில். ஆஹா, என் இமேஜ் உன்னட்ட எவ்வளவு டேமேஜ்னு இப்பதான் தெரியுது. நான் கூட நம்ம பொண்ணு படு டென்ஷன்ல இருக்குது. இன்னைக்கு இதுக்கு மேல வேற ஒண்ணும் வேண்டாம்னு நினைச்சேன். பட் போஸ்ட்போன் செய்தா நீ என்ன ஆமைட்டையும் தோத்த ஆதிக்குன்னு சொல்லிடுவ போலயே. அவனை கொன்று தின்னும் வெட்கமா அல்லது அந்த வாட்டர் டேங்க் ஐஸில் வரும் மிரண்ட லுக்கா? எது கிடைக்கப் போகிறதாம் இப்போது இவனுக்கு? அவளை ஆவலாய் பார்த்தான் ஆதிக். உண்மையில் நைட் நல்லா தூங்குறதை தவிர ஆதிக்கிற்கு வேறு திட்டம் எதுவும் இல்லை. ஊருக்கு போய்க்கிடலாம். லெட் அஸ் நோ ஈச் அதர் இன் அ பெட்டர் மேனர். அதற்கு பிறகுதான் எல்லாம் எனத்தான் அவன் நினைத்து வைத்திருந்ததே. ஆனால் இப்பொழுது அவளுக்கு வெட்க தீ மூட்டி பார்க்க ஆசை அவனுக்கு. ஆனால் அவன் எதிர்பார்த்த இரண்டில் எதுவுமே வரவில்லை அவளிடம். இதுக்கு மேல் வேறென்ன? இன்னும் ஏதாவது செர்மனி இருக்கா என்ன என ஜென்யூனாக கேட்டாள் அவள். இவன் எதை பற்றி பேச வருகிறான் என அவளுக்கு புரிந்த அடையாளமே தெரியவில்லை. தன் அவள் முகத்தை இன்னும் ஆழமாய் ஆராய்தலாய் பார்த்தான் கணவன். யாரிடமும் மனம் விட்டு பேசி பழகாத இவனது குட்டி பொண்ணுக்கு இந்த விஷயத்தில் ஏபிசி கூட இவன்தான் சொல்லித்தர வேண்டுமோ? ரேயாவோ உறுத்திய கனத்த நகைகளை கழுத்து பகுதியில் குத்தாதவாறு வலக்கையால் சற்று தூக்கி பிடித்து இடக்கையால் தன் கழுத்தை தேய்த்து கொண்டாள். முதல்ல ட்ரெஸ் மாத்த சொல்லணும் நினைத்தவன்
வாய் ரேயுமா, உள்ள போலாம். அவளை அழைத்து கொண்டு வந்து விட்டான். எனக்கு தெரியும், போன ஸ்பீட்ல நீ திரும்பி வருவேன்னு. சிமி ஆதிக்கை விஷம சிரிப்புடன் வரவேற்றாள். மாடி போர்ஷன் முழுக்க உங்களுக்குத்தான். நீ போ, அண்ணியை நாங்க அப்புறமா அனுப்பி வைக்கிறோம். அவங்கள நாங்க கொஞ்சம் கவனிக்க வேண்டி இருக்குது. ரேயாவை பிடித்து கொண்டாள் அவள். ஆதிக்கிற்கோ தங்கையின் கிண்டல் பிடித்தாலும் மனைவியை கண் பார்வையை விட்டு விலகி இருக்க அனுமதிக்க முடியவில்லை. அம்மாவோ யாரோ எதுவும் சொல்லிட்டாங்கன்னா அவங்க சொல்லுவாங்களோ மாட்டாங்களோ, ரேயும் அம்மாவை நினைச்சு டென்ஷன் ஆவாளே. ஏய் கேப்பி, நீ உன் அண்ணியை இன்னொரு நாள் கவனிச்சுக்கோ, இப்ப அவளை அனுப்பு. இலகுவாக சொன்னாலும் அவன் சொன்ன விதத்தில் ஒரு அழுத்தம் இருந்தது. சிமிக்கி தன் அம்மாவுக்கு மன்னிக்கும் இடையில் நடக்கும் சீக்ரெட் லடா எதுவும் தெரியாதாகையால் இப்பொழுதைய அண்ணன் குரல் அவளுக்குள் ஏதோ ஒரு வலியை கொண்டு வந்தது. அவனோட பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ள போறனோ? சிமியின் முகம் சுருங்குவதை கவனித்த ரேயா தன் அவனை கெஞ்சலாக ஒரு பார்வை பார்த்தாள். நான் மேனேஜ் செய்துப்பேன், யூ டோன்ட் வரி என்ற செய்தி இருந்தது அதில். சற்று தொலைவில் இருந்து அதை பார்த்திருந்த ஜெயாவுக்கு வசீகரனும் மலர்விழியும் ஞாபகம் வந்து போயினர். எப்பவும் ஒருத்தர் விட்டு கொடுக்கல. அவங்க மனம் தொட்ட ஒரு நொடி வலியை பெருமூச்சால தூர ஓட்டினார் அவர். சிமிக் குட்டி, அண்ணி நேத்து காலையில இருந்து இப்ப வரைக்கும் சிமிக் சிமி குட்டி அண்ணி நேத்து காலையில இருந்து இப்ப வரைக்கும் ரொம்ப பிஸியா இருந்திருப்பாடா, டயர்டா இருக்கும். நீ ரொம்ப எதுவும் செய்யாம சீக்கிரமா அனுப்பி வைமா. ஆதிமா, அன்றிலுக்கும் சிமிக்கும் ஒரு பாண்டிங் வர இதெல்லாம் கொஞ்சம் வேணும். சிமிக்கி அண்ணன் தன் அம்மாவிற்காகவா தயங்குகிறான் என சட்டென புரிய ஆதிக்கிற்கோ வேறு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது. அது அதிகேசில் முக்கிய முடிச்சு என்னதாக இருக்கும் என்ற புரிதலையும் கொண்டு வந்தது. தன் அம்மாவின் அருகில் சென்றவன் அவரை கட்டி அணைத்து வழக்கமான பாணியில் அவர் கன்னத்தில் முத்தம் வைத்தான். ஏய் கேடி, உன் அண்ணியை எவ்வளவு லேட்டானாலும் அனுப்பி வை, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் அவ ஷார்ப்பா 9:30க்கு தூங்கிடுவாளாம். அப்புறம் ரூம்லயே தூங்கிட போறா. அத்தான் தான் அழப் போறாங்க. ரேயாவை பார்த்து கண் அசைத்து விட்டு போய்விட்டான் அவன். ரேயாவுக்கு நடப்பது முழுமையாக புரியவில்லை எனினும் ஆதிக்கிற்கு ஏதோ முக்கிய விஷயம் புரிந்துவிட்டது என மட்டும் அவளுக்கு தெளிவாக தெரிந்தது. அடுத்து சிமியும் புனிதாவும் அவளை அத்தனை கிண்டலும் கேலியும் செய்து தயாராக்கி மாடிக்கு அனுப்பி வைத்தனர். படி ஏறி இவள் மாடியை அடைந்தாள். மாடியின் ஹாலில் வெளிச்சம் இல்லை. ஹாலை தவிர ஒரே ஒரு அறை மாத்திரமே அங்கிருந்தது. மிக பெரிய அறையாக இருக்கும் போலும். அதை நோக்கி நடந்தாள். ஏனெனில் அங்கு மாத்திரமே வெளிச்சம். அறைக்குள் நுழைந்தால் அவளுக்காக காத்திருந்தான் ஆதிக். அதுவும் வேஷ்டி சட்டையில். அள்ளி கொண்டு போனது அவளுள் எதையோ அவன் உருவம். என்ன ரேயு? அவள் பார்வையை கண்டவன் கேட்டான். உங்களுக்கு இது ரொம்பவே அழகா இருக்குது ஆதிக், செம ஹேண்ட்ஸமா. இயல்பாய் அவனை நோக்கி நடந்தாள். ரோஜா வர்ண புடவையில் அவளும் நீள கால் கொண்ட ஒற்றை ரோஜாவை போலத்தான் இருந்தாள். வந்து அவள் கை பற்றினான் அவன். கண்களோ கன்னி, அவள் கண்களுடன் காதல் மொழி. அவள் விழிகளுக்கு அது புரிந்ததா? பதில் இல்லை. கையில் இருந்த பாலை அவனிடமாக நீட்டினாள். டெய்லி நைட் பால் சாப்பிடுவீங்களாமே, அத்தை சொன்னாங்க. குட் ஹேபிட், ஈஸியா தூக்கம் வரும். பாலை வாங்கி அருகில் இருந்த டீ டேபிளில் வைத்தான். எனக்கு சாரியிலெல்லாம் தூங்க முடியாதுப்பா. நான் நைட் ட்ரெஸ் ஏதாவது மாற்றிக்கிடலாமா? இல்லைனா அதுக்கும் யாராவது எதுவும் சொல்வாங்களா? ச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. உன் திங்ஸ் அங்கே இருக்குது, போய் சேஞ்ச் செய்துட்டு வா. அறையின் ஓரத்தில் இருந்த ட்ரெஸ்ஸிங் ரூமை காண்பித்தான். தேங்க்யூப்பா. அவன் காண்பித்த திசையை நோக்கி சென்றவள். நைட்டுக்கு எதுக்கு இவ்வளவு ஸ்பெஷலாக ட்ரெஸ் செய்கிறாங்களோ? எனக்குன்னு எனக்குத்தான்னு பார்த்தா உங்களுக்கும் தான் போல. இதில் தூங்க கஷ்டமாக இருக்காதா? எனக்கு இப்பவே தூக்கமா வருது. செல்லும் அவளை பார்த்து கொண்டு நின்றான் ஆதிக். அடுத்த சில நிமிடங்களில் அவள் வெளிவரும்போது ஆதிக் அங்கு இல்லை. மனம் சுருண்டு போனது அவளுக்கு. அவனையும் ஹர்ட் செய்துட்டனா? அவனை தேடி அறையில் இருந்த மற்ற ஒரு திறந்த வாசலுக்குள் நுழைந்தாள். சில தூண்களுடன் அறை நீள போர்ட்டிக்கோ, அடுத்து மொட்டை மாடி, அங்கிருந்த ஊஞ்சலில் அவன். நீ சீக்கிரம் தூங்குவன்னு சொன்னல்ல, போய் தூங்குமா, எனக்கு டைம் ஆகும், கொஞ்ச நேரத்துல வரேன். அவள் பக்கத்தில் இருந்தால் அவன் கையும் வாயும் அவளை தூங்க அனுமதிக்குமா என தெரியவில்லை அவனுக்கு. அத்தனை பேச ஆசை அவளுடன்.
பால்யத்திலும் பருவத்திலும் பார்த்து வந்த நாள் அனைத்தையும் காதினிக்க கதையாய் சொல்லியபடி, பாவை அவள் தந்த காதல் நோய் சுடும் வீதம் 100ம் சொல்லியபடி, அவள் காதோடு சுருளும் முடியை தானும் சுழற்றி, தான் வீழும் அந்த முன் நெற்றியில் இதழுற்றி, இடையோடு கை போட்டு மடி மீது தலை சாய்த்து, ஓர் 1000 முறை அவள் பேரை உச்சரித்து, இதழ் பிரித்து, இவன் பெயர் அவள் சொல்லிடும் வேளைகளில் முத்துதிர்த்து, ம்ஹும். இவன் மனம் போற ஸ்பீடுக்கும் அவள் இருக்கும் மூடுக்கும் குட்டி பாப்பா தூங்கட்டும். பாவம் நேத்து மார்னிங்ல இருந்து அவளுக்கு ரெஸ்டே இருந்திருக்காது. சென்று அவன் அருகில் அமர்ந்தாள் ரேயா. சின்ன வயசுல இருந்து தூக்கத்துல எப்ப விழிச்சாலும் இருட்டு ரூம்ல பெட்ல தனியா படுத்திருக்கோம்னு ஒரு ஃபீல் தான் வரும் எனக்கு. மேரேஜ்ல ரொம்ப பிடிச்ச விஷயமே கண்ணை திறந்த உடனே பக்கத்துல நீங்க இருப்பீங்கிறது தான். சட்டென எழுந்து விட்டான் ஆதிக். வாரேயே தூங்கலாம். இதற்குள் இவன் தோள் மீது சாய்ந்திருந்தாள் அவள். தனக்கு தோள் தந்த கையை தன் கையால் சுற்றி பின்னிக் கொண்டாள். என்ன பேசினார்கள் என அவளுக்கே தெரியாது. பேசிக்கொண்டே அங்கேயே அவள் தூங்கிப் போனது காலையில் கண் விழிக்கும் போதுதான் அவளுக்கு ஞாபகம் வந்தது. அன்றே தம்பதியராய் கிளம்பி விட்டார்கள் அவர்கள் தஞ்சாவூருக்கு. திருச்சி வரை ஃப்ளைட், அங்கிருந்து கார் பயணம். அவர்களை கொண்டு விடவென ஆதிக் பெற்றோரும் ஷாலு குடும்பத்தினரும் வந்திருந்தனர். ஆதிக்கின் தந்தையின் நண்பர் ஒருவருக்கு பூர்வீகம் தஞ்சாவூர். ஆதிக்கின் தந்தையின் நண்பர் ஒருவருக்கு பூர்வீகம் தஞ்சாவூர். அவர் அங்கிருந்த தனது பரம்பரை வீட்டை இவர்களுக்கு பயன்படுத்தி கொள்ள கொடுத்திருந்தார். ஓடு வேயப்பட்ட போர்ட்டிகோவும் கனத்த மரக்கதவுகளும் கதவின் இருபுறமும் இருக்கும் கை அகல விளக்கு மாடமும் வீட்டின் ஹாலில் ஆடும் தேக்கு ஊஞ்சலுமாக வீடு பழமை கோலம் கொண்டிருந்தாலும் கிரானைட் தரையும் மாடுலர் கிச்சனுமாக புதுமை பார்வையும் கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 1/2 ஏக்கர் காம்பவுண்டுக்குள் இந்த ஒற்றை பெரிய வீடும் கத்தி கூப்பிட்டாலும் காதுக்கு கேட்க முடியுமா என தெரியாத தூரத்தில் இரட்டை அறை கொண்ட ஒரு துணை வீடும் முன்புறம் பலாமரம். வீட்டை பார்த்தவுடன் ரேயாவுக்கு மிகவும் பிடித்து போனது. வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆதிக். அவள் துள்ளி குதிக்காத குறைதான். அனைவரும் மீண்டும் கிளம்பி போனதும் கிடைத்த முதல் தனிமையில் தன் அவனிடம் வந்து அறிவித்தாள் அவள். ஆனால் ஆதிக்கின் முகத்தில் சிந்தனை. என்னப்பா, இல்ல டே டைம்ல நீ இங்க தனியா இருக்கணும். நைட்டும் நான் முன்ன பின்ன வருவேன். இவ்வளவு பெரிய வீடு, அதுவும் தனியா சமாளிச்சிடுவியா? பயமா இல்லையா என கேட்கிறான். போலீஸ்காரன் பொண்டாட்டிக்கு என்ன பயம்? இன் எனி கிவன் சிச்சுவேஷன் கல்பிரிட்டோட வைஃபும் காவல்காரன் வைஃபும் பயப்பட தேவையில்லை தெரியுமா? குறும்பு இருந்தது அவள் கேள்வியில். போலீஸ்காரன் வைஃப் கான்செப்ட் புரியுது. அது என்ன கல்பிரிட்டோட வைஃப்? ஹஸ்பண்ட் தான் கல்பிரிட்னா அவன் யாருக்கு பயப்படணும்? இப்பொழுது சிரித்தான் அவன். அவன்தானே அவனுக்கு பயப்படணும். தோள் பற்றி இவன் காதில் வந்து கிசுகிசுத்தாள். ஆமா, இது திருடன் போலீஸ்னு பாரபட்சமே இல்லாம எல்லாருக்கும் பொருந்தும் யூனிவர்சல்லா தான். அவளிடம் அவன் வாய் சொல்லிக் கொண்டிருந்தாலும் அதி விஷயத்தில் அவன் யூகம் மேலுமாய் ஊர்ஜிதமாகியது அவனது மனதுக்குள். சென்னையில் ரேயாவின் அலுவலகத்தில் வேலை செய்யும் பிரபாகரையும் சுரபியையும் தஞ்சாவூரில் ஒரு அலுவலகம் தொடங்கி இங்கேயே டிரான்ஸ்பரில் கொண்டு வருவது என்ற திட்டத்தை செயல்படுத்த தேவையானவைகளை ஆதிக்குடன் பேசி முடித்து தற்காலிகமாக அலுவலகத்தை இந்த பெரிய வீட்டின் ஒரு பகுதியில் வைத்துக் கொள்வதென்றும், சுரபியும் பிரபாகரனும் திருமணம் செய்ய இருப்பதால் திருமணத்திற்கு பின் விரும்பினால் இவர்கள் காம்பவுண்டிற்குள் இருக்கும் துணை வீட்டில் தங்கிக் கொள்வது எனவும் முடிவெடுத்து அதை உரியோருக்கு தெரியப்படுத்திவிட்டு இரவு உணவுக்கு பின் இந்த வீட்டின் படுக்கை அறைக்குள் நுழைந்த ரேயாவை தன் 2 கைகளில் அள்ளினான் ஆதிக். நேற்று போல் என்று இல்லை. அவள் முகத்திலுமே சிறு வெட்கப்பூக்கள். ஹேய், இப்பவே வெட்கத்தை காலி செய்துராத, பின்னால வேணும், இது வேற. அவன் முகத்தை கேள்வியாக நோக்கினாள். நேத்து முதல்ல நான் கூட குட்டி பாப்பாக்கு ஒன்றும் தெரியலைன்னு தான் நினைச்சேன். பட் அப்புறம்தான் உன்னை யாரோ எதுவோ சொல்லிட்டாங்கன்னு புரிஞ்சது. அப்பவே என் விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ சின்ன வயசுல இருந்து நடந்த உன் மனசுக்கு பிடிக்காத விஷயத்தையா பேசிட்டு இருந்த. ஐ டிடன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப். அதெல்லாம் எனக்கு தெரிய வேண்டிய ஒண்ணு. ஸோ இப்ப கேட்குறேன், யார் என்ன சொன்னா? நீ ஏன் அவ்வளவு டவுன்? அம்மாவா?
என் மேல என்ன கோபம்? ஆன்டி வெட்டிங் வரை தான் அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க ஆதிப்பா. அப்புறம் ஷி வாஸ் இன்ஃபேக்ட் ஸ்வீட் புனிதா அண்ணி தான். அவள் நடந்ததை நினைத்துக் கொண்டு பேச, இப்பொழுது அதிர்ந்தே போனான் ஆதிக். அம்மா இப்படி நடந்து கொள்வார்கள் என அவன் எதிர்பார்க்கவில்லை. எனினும் காரணம் இப்பொழுது அவனுக்கு புரிகின்றது. ஆனால் புனிக்கு என்னவாயிற்று? இத்தனை வருடத்தில் இவனிடத்தில் கூட ரேயாவை விட்டு கொடுத்து பேசியதில்லை அவள். புனியா? அவன் குரலின் தவிப்பு புரிய அவசரமாக மறுத்தாள் ரேயா. அவங்க எதுவும் தப்பா சொல்லல ஆதிப்பா. ஆன்டி விஷயம் புனிதா அன்னிக்கு தெரியாதில்லையா? வெட்டிங் அப்ப அவங்க கொஞ்சம் கெஸ் செய்தாங்க போல. எனக்கு அப்பா இருப்பாங்க. உன் ஒய்ஃப்க்கு எப்பவும் நீதான்னு ஆதிக்கிட்ட எப்பவுமே பெரியம்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு வந்த பொண்ணை அழவிட்டா நம்ம தலைமுறைக்கே சாபமாகிடும். நான் நல்ல மாமியாரா இல்லனா நல்ல அம்மாவா இல்லைன்னு அர்த்தம்னு சொல்றவங்க ஜெயா பெரியம்மா. அவங்க எப்படி உன்னை டிஸ்டர்ப் செய்றாங்கன்னு தெரியல. பட் என்னமோ எவ்வளவு ஸ்ட்ராங் வுமனும் இந்த மாமியார் ரோல்ல வர்றப்ப இப்படித்தான் ஃபெயில் ஆவாங்க போல. நீ கவலைப்படாத ரேயா. சீக்கிரமே உங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா வரட்டும். எல்லாம் சரியாகிடும்னு சொன்னாங்க. அவனை ஒரு பார்வை நிமிர்ந்து பார்த்தவள் குனிந்து கொண்டாள். சோ குழந்தை உட்பட எல்லாம் ஏதோ ஒரு கட்டாயத்துக்காக, ஒரு நீடுக்காக செய்யற மாதிரி தோணிட்டு, அது எனக்கு பிடிக்கல. ஐ வாண்ட் திஸ் டு ஹேப்பன் அவுட் ஆஃப் லவ். ரேயு, அவன் அழைப்பில் நிமிர்ந்து பார்த்தாள். என் மாமா யாருக்கும் என்னை பிடிக்காது. என் அம்மா டெத்துக்கு நான் தான் காரணம்னு அவங்களுக்கு ஃபீல். என்னதெல்லாமோ செய்து பார்த்துட்டேன். பட் நோ யூஸ். இப்ப ஆன்ட்டிய கன்வின்ஸ் செய்யறதுக்காக குழந்தை வச்சுக்கிட்டா மட்டும் இதுக்காக குழந்தை வச்சுக்கிடணும்னு நினைக்கவே பிடிக்கல ஆதிப்பா. ஒரு நொடி மௌனமாக இருந்தவள் சூழ்நிலை மேல உள்ள கோபத்தை உங்கிட்ட காட்டுறன்னு படுது ஆதிப்பா. அவள் முனங்க மெல்ல அணைத்திருந்தான் அவன். நமக்குள்ள எதுவும் கட்டாயம் கடமைக்காகலாம் நடக்க போறது இல்லடா. யாரையும் கன்வின்ஸ் செய்யறதுக்காகன்னு எப்பவும் எதுவும் யாரேயும் செய்ய தேவையில்ல. செய்யவும் கூடாது. நீயா இரு. அத புரிஞ்சு அவங்க உன்னை ஏத்து வந்தா போதும். முக்கியமான விஷயம் இப்போதைக்கு பேபி பத்தி எனக்கு எந்த பிளானும் இல்ல. நீ பிடிவாதம் பிடிச்சா மட்டும்தான் நான் அந்த பிளானை சேஞ்ச் செய்யறதா இருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் போகட்டும். நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அடாப்ட் ஆகிப்போம். அப்புறம் நம்ம ஜூனியருக்கு பிளான் செய்யலாம்ங்கிறது என் தாட். அதோட அம்மா இப்படி ரியாக்ட் செய்யறது அந்த கேஸ்னால தான். அதுவும் உன் சித்தப்பான்றதால இல்ல. சட்டென நிமிர்ந்து பார்த்தாள் ரேயா. அப்படியானால் ஆதிக்கிற்கு புரிந்த விஷயம் அவளுக்குமே புரிந்து விட்டது. அப்படின்னா நினைக்கிறீங்க? நான் கூட வந்தனா ஆன்ட்டி? அவள் வாயை மூடியிருந்தான் அவன். இந்த கேஸ பத்தி பேசாத. வி மே பி மானிட்டர்டு. அவள் காதில் கிசுகிசுத்தான். இந்த உரையாடலை சீடியில் கேட்டுக்கொண்டிருந்தது ஒரு உருவம். தன் முகத்தை கையால் துடைத்து கொண்டது. தெய்வமே, நான் என்ன செய்ய போற? தன் வாயை மூடிய கணவனின் கையை மெல்ல விலக்கிவிட்டு அவனை மிரண்டு போய் பார்த்தாள் ரேயா. பின்ன வீட்டுக்குள்ளேயே மானிட்டர் செய்வாங்கன்னா இவங்க பிரைவசி என்ன ஆகிறதாம்? இப்ப இவளை கையில தூக்கிட்டு வந்தானே, அதை யாரும் பார்த்திருப்பாங்களா? அவள் ஈர விழி பாவங்கள் அவனுக்கு புரியாதா என்ன? அவள் தலையை லேசாக தட்டினான் ஆறுதலாகத்தான். தொட்ட கையை அவசரமாக தட்டி விட்டாள் அவள். பதறிப்போய் சுற்றிலும் பார்த்தாள். இவனை தொட்ட காற்றை கூட இனி அவள் தன்னை தொட அனுமதிக்கப் போவதில்லை என ஆதிக்கிற்கு தெளிவாக உணர்த்தியது அப்பார்வை. மறுநாள் ரேயா தூக்கம் கலையும் போது தான் எதிலோ பயணித்துக் கொண்டிருப்பதை உணர்ந்தாள். ஐயோ, ஆதிக்கிற்கு என்னாச்சு? என்னை யார் கிட்னாப் செய்றாங்க? அவசரமாக அரண்டு மிரண்டு எழுந்தாள். குட் மார்னிங் செல்ல பொண்டாட்டி. நீயும் உன் பிராண்ட் நியூ ஹஸ்பண்டும் சேஃப் என்றான் ஓட்டுநர் இருக்கையில் இருந்த ஆதிக். அவர்களது காரின் பின் இருக்கையில் தான் படுத்திருந்தாள். அதாவது படுக்க வைக்கப்பட்டிருந்தாள். காரை டிரைவ் செய்து கொண்டிருந்த ஆதிக்கை பார்த்து கேட்டாள். எங்க போறோம் ஆதிப்பா? இப்படியெல்லாம் கேட்டா சொல்ல மாட்டேன். நமக்கு கல்யாணமாகி முழுசா 2 நைட் 1 டே முடிஞ்சுட்டு. லவ் பண்ண ஆரம்பிச்சு 7 வருஷமே முடிஞ்சுட்டு. பட் இன்னும் ஹஸ்பண்ட்ட எப்படி இன்ஃபோ கலெக்ட் செய்யணும்னு தெரியாத குட்டி பாப்பாக்கு பதில் கிடையாது. அவன் வாயால் அவளது கணவன் அவன் என கேட்பதில் இப்படி ஒரு சந்தோஷம் இருக்கிறதா?
உள்ளம் துள்ள அவன் அருகில் சென்று உட்கார ஆசை கொண்டது பெண் மனது. இப்ப நான் முன்னால வரணும், இவள் சொல்ல காரை நிறுத்தினான். இறங்கும் போதுதான் கவனித்தாள். அவள் படுக்க சென்ற போதிருந்த அதே நைட் ட்ரெஸ்ஸில் இருந்தாள். அவசரமாக முன் சீட்டில் அமர்ந்து கதவை மூடியவள், என்ன நீங்க என்னை நைட் ட்ரெஸ்ல கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சிணுங்கினாள். கார் பறக்கத் தொடங்கி இருந்தது. அந்த வீட்ல வச்சு ட்ரெஸ் மாத்த ஒத்துப்பியா நீ? இப்பொழுதுதான் சூழ்நிலை ஞாபகம் வர பக் என்றது. மிரண்டு போய் சுற்றுமுற்றும் பார்த்தாள். பறந்து கொண்டிருந்த காரின் பக்கவாட்டில் NH45ல் கல் கண் பட்டது. சற்று தொலைவில் பச்சை நிறத்தில் டோல்கேட் அருகிருக்கும் அறிவிப்பு பலகை. அடுத்த போர்ட் மதுரை எத்தனை கிலோமீட்டரில் இருக்கிறது என்று. மதுரைக்கா போறோம்? ஏன்பா? இல்லம்மா, தேவகுளம் போறோம். ஆ, தாத்தா வீட்டுக்கா? அங்க இப்ப யார் இருக்கான்னு தெரியலையே, அப்பாட்டையாவது சொன்னீங்களா? கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கேள்வியின் அபத்தம் புரிந்துவிட்டது அவளுக்கு. சொல்லிவிட்டு துப்பறிய போவார்களாமா? இன்னைக்கு எப்படி அங்க? நேத்து டியூட்டில ஜாயின் செய்துட்டேன்ல, இன்னைக்கு லீவ் எடுத்தாச்சு. அன்அஃபிஷியல் ட்ரிப் தான். 2 டேஸ் மினி ஹனிமூன்னு நினைச்சுப்பாங்க. அங்க என்ன செய்ய போறோம் மாதிக்? எங்க ஹனிமூன்லையா? அவன் குறும்பாய் கேட்க, போடா. வெட்கத்துடன் அவன் தோளில் ஒரு செல்ல அடி. தலை அதுவாக குனிய செந்நிறம் கொள்ளும் செம்பொன் வதனம். காலையிலேயே பேசுற பேச்ச பாரு, முனங்கினாள். ஓகே குட்டிமா, பாயிண்ட் நோட்டட். நைட்டு கவனிச்சுக்கிடலாம். விளையாட்டாய் அவன் சொல்லவில்லை என புரிகிறது அவளுக்கு. அடி வயிற்றில் இருந்து ஆகாய மார்க்கமாய் அவள் அறியா புது ஆசை அலை ஒன்று அவளுள் பிறந்து அவஸ்தை செய்தாலும் அதையும் தாண்டி இனம் புரியா பயம் ஒன்று திக் திக் என்று நெஞ்சடைக்க அவன் ஆசையை மென்மையாக மறுத்தாள். போங்க நீங்க, இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? இன்னும் அவனுடன் கொஞ்சம் பழகிய பின் இந்த பயம் போய்விடுமா இருக்கும். என்ன ஆச்சா? ஏய் கேடி, கல்யாணம் ஆச்சடி நமக்கு. 2 நாளைக்கு முன்னால நடந்ததே, அது பேரு தான் கல்யாணம். ச்சு, விளையாடாதீங்க அதிக். அவர் சிச்சுவேஷன். எங்க இருந்து யார் எப்படி வாட்ச் பண்றாங்களோ? இதுவும் தயக்கத்திற்கு காரணம். ஹே பொண்ணு, அது ஒரு யூகம், தட்ஸ் ஆல். அதுக்காக அந்த கேஸ் முடியிற வரைக்கும் ஒன்றும் கிடையாதுன்றதெல்லாம் ரொம்பவும் ஓவர். இன்னைக்கு நைட் அண்ட் பிளான் ஸ்டே தான். அப்புறம் என்ன? அவனை அவளால் நிமிர்ந்து பார்க்கவே முடியவில்லை. ஆசையை பயம் கொன்று தின்கிறதே. இல்ல ஆதிப்பா, வேண்டாம், பயமா இருக்குது. நேத்து தானே சொன்னீங்க அப்புறமான்னு. அப்புறம் இப்ப ஏன்? மெல்லமாய் வந்தது அவள் வார்த்தைகள். தவிப்பு அவளிடம். அதெல்லாம் அப்படித்தான். முதல்ல என் ரேவ பார்க்க முடிஞ்சா போதுமேன்னு இருந்தது. பார்க்கவும் பேசிட்டா போதும்னு தோணுச்சு. பேசிட்டதும் கூடவே இருந்தா போதும்னு பட்டது. கூடவே இருந்த பிறகு இப்ப இப்படி தோணுதே. அவன் குரலில் இருந்த உச்சத்துள்ளல் அவள் கருத்துக்கு உட்பட்டதே தவிர அதில் ஒளிந்திருந்த கிண்டலை அவள் சட்டை செய்யவே இல்லை. க்ரீடி மைண்ட், ரொம்ப சின்ன குரலில் சொன்னாலும் அதில் ஆழ கோபம் இருந்தது. எஸ் எஸ், கிரெடிட் கிரெடிட் ஹாவ் மை வைஃப் அலோன். முழு கேலி இது. ஆனால் அவள் குத்தலாய் உணர்ந்தாள். கண்ணில் நீர் வடிதல் ஆரம்பம். அவளை சீண்டி விளையாடத்தான் ஆசைப்பட்டிருந்தான் ஆதிக். அவள் அழுவாள் என அவன் எதிர்பார்க்கவில்லை. ஆக, நான் முதல்ல நினைச்ச மாதிரி இது இன்னும் குட்டி பாப்பாதானா? நான் கூட வெக்கத்தால பார்த்து ஏமாந்துட்டேன் போலையே. இந்த பயத்தை எப்படி போக வைக்க? அதை விட இப்ப அழறாளே. காரை நிறுத்த வேண்டுமானால் கண்ணு கெட்டிய தூரம் வரை ஆள் நடமாட்டம் இல்லை. இப்படி தேசிய நெடுஞ்சாலைகளில் டோல்கேட் அருகே தவிர பிற இடத்தில் காரை நிறுத்துவது பாதுகாப்பான செயல் இல்லை என்பதால் அவன் ஆக்சிலேட்டரை அழுத்தினான். சீக்கிரம் ஏற்ற இடத்தில் போய் காரை நிறுத்தி அவளிடம் பேச வேண்டும். காரின் வேகம் அவனது கோபத்தின் வெளிப்பாடு எனப்பட்டது அவளுக்கு. நான் அழுதா அவனுக்கு கோபம் வருதாமா? அப்ப என் பயத்தை விட அவன் ஆசைதான் அவனுக்கு முக்கியமா போச்சா? இறுகி போய் அமர்ந்திருந்தாள் ரேயா. பார்வை தொடும் தூரத்தில் டோல்கேட் கண்ணில் தெரிய காரை சாலை ஓரத்தில் நிறுத்தினான். ஆதிக் விரைப்பாய் அமர்ந்து வெளியே வேடிக்கை பார்ப்பது போல் கோப முகத்தை திருப்பி வைத்து கொண்டிருப்பவளை எதிர்பாராத நொடியில் இழுத்து அணைத்தான் தன்னோடு. ஆறுதல் சொல்லும் எண்ணம்தான் அந்நொடி வரை அவனுக்கு.
ஆனால் அவனது எதிர்பாராத அடைப்பில் முதல் நொடி அதிர்ந்தவள் அடுத்த நொடி தனக்குள் தானே நழுவி தலைவன் தோளில் சுகமாய் சங்கமிக்க தோன்றும் முன் செயல் வடிவம் பெற்றிட்ட திட்டமற்ற முதல் முத்தம் மனைவியின் பட்டு கன்னத்தில். கணவன் செயல் அடுத்த அட்டாக் அவள் வெண் கழுத்து. அரவமாய் கரைந்தது பெண் அவள் மனது. அசையாமல் உறைந்தது அவனது பிடியில் உயிர் உறை உடல். எத்தனை நேரமோ அப்படியே அமர்ந்திருக்க உடல் ஓரளவு நேரத்திற்கு பின் ஒத்துழைக்காததால் மெல்ல விலகினாள். ரேயு, ம், இன்னும் பயமா இருக்கா? அவள் காதருகில் சுருண்டிருந்த முடியை ஒற்றை விரலால் மெல்ல காதுக்கு பின் தள்ளினான். ம், அப்போ ஓகேவா? வெளிப்புறம் நோக்கி முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஆனாலும் அவள் முக சிவப்பு அவன் கண்ணில் படத்தான் செய்கிறது. வேறு பதில் எதுவும் வரவில்லை அவளிடமிருந்து. அவனுக்கும் அதன் தேவை எதுவும் இல்லை. மீண்டுமாய் காரை செலுத்தத் தொடங்கினான். அவன் வாய் அதுவாக எதையோ விசில் செய்தது. வெட்க தயக்கம் மடிந்த பின் மெல்ல அவனை திரும்பி பார்த்தாள் ரேயா. டோல் கட்டுவதற்காக அவன் புற கார் கண்ணாடியை இறக்கிவிட்டு பணம் கொடுத்து கொண்டிருந்தான் அவன். வெளிக்காற்றில் சன்னமாய் அசைந்து கொண்டிருந்தது அவன் அடர்கேசம். அவன் முகத்தில் உள்ளாய் பூத்திருந்தது சம்பூரண ஆனந்தம். இதற்காக தினம் இப்படி அலைந்தால் தான் உண்டோ? விண்டோவை ஏற்றியதும் கேட்டாள். எத்தனை நாள் இப்படி அன்பிளான்டா அலைய முடியும்? ஹேய், ரேஸ் இது ஹனிமூன் ட்ரிப்புன்னு நினைச்சிட்டியா? அது சைடு பை சைடு நடக்கும். மெயின் ட்ராக் இன்வெஸ்டிகேஷன் தான். சீக்கிரமா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும். ஒன்று சொன்னா சரியா புரிஞ்சுப்பீங்களா? சொல்லுமா. வந்தனா ஆன்ட்டி வந்து எதையோ உளறிட்டு போயிட்டாங்கன்னு நாம ஏன்பா இவ்வளவு எஃபர்ட் எடுக்கணும்? எப்படியும் போன யாரையும் இந்த இன்வெஸ்டிகேஷனால திருப்பி கொண்டு வர முடியாது. உங்க அப்பா மேலையும் நம்ம யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்ல. எந்த காரணமும் இல்லாம நாம ஏன் இதை இழுக்கிறோம்? நாம இதுல எதுவும் ட்ரை பண்ணலன்னு ஆப்பனன்ஸுக்கு தெரிஞ்சா அவங்களும் அடுத்து நம்மளை கண்டுக்காம விட்டுட்டு போறாங்க. நாம இதுல எதையும் ட்ரை பண்ணலன்னு ஆப்பனன்ஸுக்கு எப்படி தெரிய வைக்கிறதாம்? நாம எதுவும் செய்ய முன்னாலேயே என்னை டிரான்ஸ்ஃபர் செய்து வெளியே அனுப்பிட்டாங்க. ஆக அவங்க நம்மளை த்ரெட்டா நினைக்கிறாங்கங்கிறத நிஜம். ஸோ அவங்க பயம் போற வரைக்கும் நம்ம நிம்மதியா விட மாட்டாங்க. அதான் நம்ம மானிட்டர் செய்றாங்கல்ல, நாம சும்மா இருக்கிறதும் அது வழியா அவங்களுக்கு தெரிஞ்சிடுமே. ரேயு ஜீனியஸ். அவள் கையை இழுத்து அதில் அழுந்த முத்தமிட்டான் ஆதிக். அதில் இருந்தது காதலா? வலைய விரிச்சு அதுல நீயா தேடி வந்து உன்னை விழ வைக்கிறண்டா துரோகி. கழுத்து நரம்பு புடைத்து எழ பல்லை கடித்தபடி கன்னதசையும் கண்கள் இரண்டும் முழு முகமும் தோளும் தொடையும் மொத்த உடலும் இறுக சிறு குரலில்தான் என்றாலும் ஆதிக் சூளுரைக்க முதல் முறையாக தன் கணவனின் போலீஸ் முகத்தை பார்த்தாள் ரேயா. அதன் பின் அக்கேஸை டிராப் செய்ய சொல்லும் எண்ணம் அவளுக்கு எழவே இல்லை. இப்ப தேவகுலத்துக்கு எதுக்குப்பா போறோம்? அவன் கவனத்தை இலகுவாக்க கேட்டாள். அப்பாட்ட வசி மாமா விஷயம் பத்தி கொஞ்சம் பேசினேன் ரேயு. கொஞ்சம் இன்ஃபோவும் நிறைய கொஸ்டின்ஸும் கிடைச்சது. அது மாதிரி இங்கேயும் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கணும். ரேயா எதிர்பார்த்த மாதிரியே அவன் குரல் இறுக்கம் குறைந்து வந்தது. மாமா என்ன சொன்னாங்க ஆதிப்பா? வசி மாமாவும் அத்தையும் ஆக்சிடென்ட்ல இறந்த நியூஸ் வந்து அப்பா அவங்க 2 பேரோட பாடியை ரிசீவ் செய்து பரியல் செய்த பிறகு அப்பாக்கு வசி மாமாவோட வில்லை வசிஸ் கம்பெனி லாயர் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுல கம்பெனி அப்பா பேருக்கு மாற தேவையான எல்லாத்தையும் மாமா செய்து வச்சிருக்காங்க. அதாவது வசி மாமாவும் அத்தையும் இறந்துட்டா கம்பெனி அப்பாவுக்குன்னு டாக்குமெண்ட் செய்திருக்காங்க மாமா. அதோட அதே டைம்ல அப்பாவுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குது. அது வசி மாமா ஆக்சிடென்ட்டுக்கு முன்னால எழுதியிருக்காங்க. கடன் தொல்லை காரணமா என்னோட எல்லாத்தையும் வித்துட்டு ஓட வேண்டிய நிலைமை எனக்கு. அவமானம் தாங்க முடியல. அதனால நானும் மலரும் இந்த உலகத்தை விட்டு போறோம். நீங்க என் கம்பெனியை வித்து நான் கொடுத்திருக்கிற லிஸ்ட்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் சொன்னபடி பணத்தை பிரிச்சு கொடுத்துருங்கன்னு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி அந்த பர்ட்டிகுலர் பீப்பிளும் கடன் கொடுத்ததுக்கான எவிடன்ஸ் டாக்குமெண்ட்டை அப்பாட்ட காமிச்சிருக்காங்க. அப்பாவும் வசி செய்வாங்க. நல்ல ஃபயர் கிடைச்சதும் வித்து அந்த ஆட்கள் கடனை அடைச்சிருக்காங்க. அவ்வளவுதான் அப்பாவுக்கு தெரியுது. நம்ம கார்ல எதுவும் மைக்ரோஃபோன் இருக்குமாப்பா? நாம இந்த கேஸை பத்தி பேசுறது ஓகேவா?
கல்பிரிட்டின் அறிவின் ஆழம் புரிய அவசரமாக கேட்கிறாள் ரேயா. கார் ஜஸ்ட் மார்னிங் தாண்டா தஞ்சாவூர் ரீச் ஆச்சுது. இந்த காரை தான் நமக்கு அனுப்ப சொல்லியிருக்கேன்னு ஆப்பனன்ட்ஸுக்கு தெரிய சான்ஸ் கம்மி. ஸ்டில் முழுக்க செக் செய்துட்டேன். எதுவும் இருக்கிற மாதிரி இல்லை. அதோட நாம பேசுற இந்த இன்ஃபோ எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்னு அவங்களுக்கும் தெரியுமே. ஸோ பேசலாம் தான். கல்பிரிட் பயங்கர பிரெயினி. என்னப்பா, என்னமா பிளான் செய்து அதை எப்படி எக்ஸிக்யூட் செய்திருக்கான் இல்ல? பை த வே, அந்த கடன் வசூல் செய்தவங்கள பத்தி ஏதாவது தெரிஞ்சதாப்பா? அவங்களும் கண்டிப்பா அவன் ஆளாத்தான் இருப்பாங்க. அதாவது வந்தனா ஆன்ட்டி சொல்ற மாதிரி இது அந்த கம்பெனியை திருட நடந்த சதியா இருந்தா? ஆ, மேலோட்டமா விசாரிச்சுட்டேன். எல்லாருமே சொசைட்டில நல்ல நிலைமையில இருக்காங்க. ரொம்ப ரெஸ்பான்சிபிளான சிட்டிசன்ஸ்னு சொல்லலாம். டீட்டெயிலா இன்வெஸ்டிகேட் செய்ய அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்படி ஏமாத்தி கம்பெனியத்தான் பேருக்கு வாங்கின கல்பிரிட் கொஞ்ச மாசத்துல ஹெவி லாஸ் டியூ டு ஒர்க்கர்ஸ் இஷ்யூன்னு கம்பெனியை நடத்த முடியாம க்ளோஸ் செய்துட்டு போயிருக்கான். ஆ, ஏமாத்தி சொத்து சேர்த்தா அது எங்க தங்கும்? அதான் அது அவனுக்கும் இல்லாம போயிட்டு. ச்சே! இப்ப என்ன பிரச்சனைன்னா, அவன பத்தி இன்வெஸ்டிகேட் செய்ய வழியே இல்ல. இல்லாம போன கம்பெனி ஓனர எப்படி தேட? ஆமா, அது ரொம்ப கஷ்டம்தான். வழியில் ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து ரேயா புடவை மாற்றிக்கொண்டதில் சிறிது நேரம் தாமதமானது. அதோடு கார் என்எச்சில் பறந்தாலும் விருதுநகரில் என்எச்சை விட்டு பிரிந்து சிறு நகரங்களும் கிராமங்களும் வழியாக வரும்போது வேகத்தை மிக குறைக்க வேண்டியதாகிவிட்டதால் தேவகுலத்தை அடைய மாலையாகிவிட்டது. தேவகுலம் மிக சிறிய கிராமம். முன்பானால் கார் நுழையவும் மக்கள் காரின் பின்னே ஓடி வந்திருப்பார்கள் ஆர்ப்பாட்ட கூச்சலுடன். இப்பொழுது அங்கேயே கார் உள்ள வீடுகள் பல. ஆக மக்கள் அந்த புதிய வகை காரை திரும்பி பார்த்ததோடு சரி. ஆனாலும் ஊரின் முகப்பான பஸ் நிலையத்தில் இருந்து 600 மீட்டர் தொலைவில் இருந்த இவளது தாத்தாவின் வீட்டை அடையும் போது வாசலில் கூட்டம் கூடிவிட்டது. பெரிய வீட்டுக்கு வந்திருக்காப்ல. பெரியவர் பேத்தியோ? ராஜேன் மகளா? மூத்தவளா ரெண்டாவதா? அக்கா நல்லா இருக்காப்லையா? யார் இது, மாப்பிளையா? வாங்க தம்பி. ஆளாளுக்கு கேள்வியும் அதில் ஓடிய வெள்ளை அன்பும். ஏலே, பால் பண்ண அங்க பள்ளியிடம் பக்கத்துல அந்த கணக்கு வாத்தி நிப்பாரு. அவர்கிட்ட தாம்ல பெரிய வீட்டு சாவி இருக்குது. ஓடி போய் வெரசா வாங்கிட்டு வா. பிள்ளைய வாசல்ல நிக்குது பாரு. யாரோ ஒருவர் சொல்ல ஒரு 15 வயது மதிக்கத் தகுந்த ஒருவன் ஓடினான். ஆதிக் திரும்பி இவளை பார்த்தான். பெயரை பார்த்துத்தான் இந்த பார்வை என அவளுக்கு புரிகிறது தான். மெல்ல அவனிடம் முனகினாள். இங்க எல்லாருக்கும் பட்டப்பேர் இருக்கும். பட்டப்பேரா? ஆமா, எல்லாரும் இந்நாட்டு மன்னர். சோ வச்ச பேர் தவிர பட்டப்பேர் ஒன்று கட்டாயம் இருக்கும். உங்க வீட்ல ஏன் எல்லாருக்கும் 2 நேம்னு இப்ப புரியுது. உங்களுக்கு மட்டும் என்னவாம்? உன் கையில தான் என்ன ஒப்படைக்க போறாங்கன்னு நான் பிறந்ததுமே எங்க வீட்ல தெரிஞ்சிருக்குது. என் கையில உங்களையாமா? அவர்கள் முணு முணு கான்வர்சேஷன் தற்காலிகமாக ஒரு முடிவுக்கு வந்தது. கதவு திறக்கப்பட்டதே காரணம். ஏ கிளியக்கா, இதுதான் இப்ப கல்யாணமான பிள்ளை சின்னவா. ராஜி அண்ணாச்சிய பார்க்க போனோம்ல, அன்னைக்குதான் இவக கல்யாணம். திடீர்னு அமைஞ்சிட்டு. அதான் ஊர்ல எல்லாரையும் கூப்பிட முடியலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவா அண்ணாச்சி. பொண்ணு மாப்பிள்ள முதல் தடவை வந்திருக்காக. முறையா பால் பழம் கொடுக்க சொல்லு. வீடு உள்ளே சுத்தமாக இருந்தது. உங்க பள்ளியிடத்து பெருக்கிற வெள்ளையம்மா இங்கேயும் வாரம் 2 தடவை பெருக்கி தொடச்சிருவா. கேட்காமலே விளக்கம் வந்தது. பெரிய ஹாலும் அதிலிருந்து மேலேறும் தேக்கு மரப்படிகளும் உத்திரம் பாய்ச்சிய அந்த கால ரூஃபும் அதை தாங்கும் பெரும் மரத்தூண்களும் முந்தைய காலத்தின் மிச்ச நினைவுகள். ஒரு பக்க சுவரில் வரிசையாய் மாட்டப்பட்டிருந்த பல போட்டோக்கள். வாங்க மாப்ள, உட்காருங்க. நீயும் அவர் பக்கத்தில் உட்காருமா. அங்கிருந்த மர சோஃபாவில் இவர்கள் அமர அதற்குள் வந்திருந்த பாலையும் பழத்தையும் ஒருவருக்கு ஒருவர் ஊட்ட சொன்னார்கள். ஒவ்வொருவராய் பேசி முடித்து மொத்த கூட்டமும் கலையும் முன் ராஜபாளையத்தில் இருந்து செல்வின் சித்தப்பா வந்துவிட்டார். வாங்க மாப்ள, நல்லா இருக்கீங்களா? பிரயாணம் சுகமா இருந்துச்சா? வாமா அன்றில், பொண்ணு நல்லா இருக்கியாமா? வரேன்னு ஒரு வார்த்தை சித்தப்பாட்ட சொல்லியிருக்கலாம்ல. நல்ல ஒரு விருந்து ஏற்பாடு செய்திருப்போம்ல. இப்ப அந்த கணக்கு வாத்தி சொல்லவும் கிளம்பி ஓடி வாரேன். சித்தியும் பிள்ளைங்க 2 பேரையும் ஸ்கூல்ல போய் கூட்டிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவா. ஏதோ இவர்களை பார்க்க
வெறும் கையோடு வந்து விட்டது போல் அவர் ஆதங்கமாக பேசிக்கொண்டு வந்தாலும் அடுத்த 2 மணி நேரத்தில் ஒரு வேனில் வந்து இறங்கியது அண்டா அண்டாவாக பிரியாணி. சிறிய ஊர், அனைவரும் தாயாதிக்காரர்கள், ஒரே தாய் தகப்பன் வழி வந்தவர்கள். அனைவருக்கும் இவர்கள் வீட்டில் விருந்து சாப்பாடு. எல்லாம் முடிந்து நைட் தங்க நம்ம வீட்டுக்கு வாங்க, இங்க பெருசா வசதி கிடையாது என பிடிவாதமாக நின்ற சித்தப்பாவை ஒருவாறு கெஞ்சி சம்மதிக்க வைத்து அனுப்பிவிட்டு மாடியில் ஒரு அறையில் ஆதிக்குடன் தனியாய் வந்து நின்றபோது தூக்கம் கண்ணை கட்டி கொண்டு வந்தது ரேயாவுக்கு. அவ்வளவு லேட், அவ்வளவு டயர்டு. ஆதிப்பா, இங்க தனியா ஸ்னீஸ் பண்ண கூட முடியாது. அதுக்கும் என்னாச்சுன்னு கேட்டு 4 பேர் வந்து நிப்பாங்க. எப்படிப்பா சீக்ரெட்டா இன்வெஸ்டிகேட் செய்ய போறீங்க? அத நாளைக்கு பாப்போம். இப்ப உள்ள விஷயம் இப்ப. அவன் என்ன சொல்ல வருகிறான் எனக் கூட யோசிக்க முடியவில்லை ரேயாவால். புடவையை கூட மாற்றாமல் மெத்தையில் போய் விழுந்தாள். தூக்கமா வருது. அடுத்து அவன் எதுவும் பேசினானா எனக் கூட அவளுக்கு தெரியாது. தூங்கி போயிருந்தாள் அவள். மறுநாள் காலையில் அவள் ஆதிக்குடன் உறவினர் சிலர் சூழ, அவர்களில் ஒருவர் காலை சிற்றுண்டியாக கொண்டு வந்திருந்த இட்லி குடல் கறியை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது 2 மருத்துவ வேன்கள் வந்து நின்றது இவர்கள் வீட்டு முன். ஜெனரல் பிசிஷியன், கைனகாலஜிஸ்ட், இவர்களுடன் கிராமத்திற்கு எளிதில் அமையாத ஆப்தமாலஜிஸ்ட், ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட், டென்டிஸ்ட் என மருத்துவ குழு வந்திருந்தது. ரேயா குடும்பத்திற்கு சொந்தமான பள்ளி வளாகத்தில் வைத்து இலவச மருத்துவ கேம்ப் நடத்த திட்டமாம். சார், நீங்க போய் கூப்பிட்டா ஊர்க்காரங்கெல்லாம் வருவாங்க. மருத்துவ குழு இவர்களிடம் கேட்க, ரேயாவும் ஆதிக்கும் இவர்கள் பள்ளி தலைமை ஆசிரியருடன் ஒவ்வொரு வீடாக சென்று அனைவரையும் வந்து கலந்து கொள்ளுமாறு அழைத்தனர். ஊர் கூடியது அங்கு. அன்று மாலை வரை படு பிஸியாக நடந்த கேம்ப் முடிந்து மருத்துவ குழு கிளம்பி செல்ல, அடுத்து அவர்களை தொடர்ந்து ஆதிக்கும் ரேயாவும் கிளம்பி விட்டனர். என்னப்பா இது, வந்த வேலை ஒண்ணுமே நடக்கல? ஆ, ஹனிமூன் கதை நடக்கலைன்னு எனக்கும் வருத்தமா தான் இருக்குது கேடி. ஆனா உனக்கு அவ்வளவு தூக்கம் வர்றப்ப வேற என்ன செய்ய முடியும்? பெருமூச்சு விட்டான் அவன். போங்கப்பா, சிணுங்கினாள் அவள். நான் என்ன பேசுறேன், நீங்க என்ன சொல்றீங்க? நான் கரெக்டா தான் சொல்றேன் ரேய் பொண்ணு. மத்த வேலை முடிஞ்சிட்டு. வாட்? ஆமா, அங்க வீட்ல இருந்த போட்டோஸ பத்தி கேக்குறப்ப உங்க செல்வின் சித்தப்பா, அதி சித்தப்பாவை பத்தி நிறையவே சொன்னாங்க. அதோட மெடிக்கல் கேம்ப் நடந்துகிட்டு இருக்கிறப்பவே இன்னொரு டீம் ஆதி சித்தப்பா கிரேவ்ல போஸ்ட்மார்ட்டம் செய்ய எல்லாத்தையும் கலெக்ட் செய்துட்டாங்க. வாட்? அப்ப மெடிக்கல் கேம்ப் அரேஞ்ச் செய்தது நீங்க தானா? அதிர்ச்சியும் ஆச்சரியமுமாய் கேட்டாள் அவள். அஃப்கோர்ஸ், இல்லனா எந்த டாக்டர்ஸ் இப்படி திடீர்னு கிளம்பி வராங்க? ஆதி சித்தப்பா பாடியை எரிக்கல, பரி பண்ணத்தான் செய்திருக்குன்னு நேத்து செல்வின் சித்தப்பா சொல்லி கன்ஃபார்மா தெரிஞ்சதும் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட நைட்டே ஹெல்ப் கேட்டேன். பக்காவா செய்து கொடுத்தாங்க. ஒரு டீம் பீப்பிளை அவங்க கூட கேம்ப்ல வச்சுக்கிட அடுத்த டீம் இதுக்கு. உங்க சித்தப்பாவுக்கு ஃபியூனரல் அவசரமா செய்தாலும் முறைப்படி புதைச்சிருக்காங்க, எரிக்கல. ஸோ இட் வில் ஹெல்ப். இவ்வளவு நாளுக்கு பிறகுமா? ஆமா ரேயு, இவ்வளோ வருஷம் கழிச்சுன்றதால பாடியோட போன்ஸ், ஹேர், நெயில்ஸ், டீத்னு தான் கிடைக்கும். பட் வந்தனா மேம் கேள்விப்பட்ட விஷயம் உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்க இது போதும். உங்க தாத்தா ஆதி சித்தப்பா பாடியை யார்கிட்டையும் காண்பிக்கவே இல்லை. மற்றவங்க வர்றதுக்குள்ள புதைச்சிட்டாங்க. விஷம் குடிச்சு சூசைட் செய்துட்டான்னு எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காங்கிறது இன்ஃபோ. வந்தனா மேம் அதிதியை ஷூட் பண்ணி கொன்னுட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்ப கிடைச்சிருக்கிற பாடி பார்ட்ஸ்ல பாய்ஷன் இருந்தாலே வந்தனா மேம் சொல்றது யாரோ சொன்ன பொய்ன்னு நாம எடுத்துக்கலாம். பிகாஸ் வந்தனா மேம் சொன்னபடி பார்த்தா அதையை ஷூட் பண்ணி மர்டர் செய்திருக்காங்க. புல்லட் ஷாட்டுக்கு எவிடன்ஸ் இதுல கிடைக்கிறது ரொம்ப ரேர்னாலும் சான்ஸே இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி கிடைச்சா நாம வந்தனா மேம் சொன்ன ஆங்கிள் இன்னும் இன்டென்ஸா தேடலாம். அன்று இரவு அவர்கள் திருச்சியை அடையும் போது எதிர்பார்த்ததை விடவும் மிகவும் தாமதமாகிவிட்டது. நடு இரவை தாண்டி விட்டது. வரும் வழியிலேயே அங்கு ஒரு பிரபல ஹோட்டலில் அறை புக் செய்திருந்தான் ஆதிக். அறைக்குள் நுழையவும் தன் மனைவியை 2 கைகளில் அள்ளினான் அவன். மெல்ல சென்று அங்கிருந்த படுக்கையில் வைத்தான். 2 மினிட்ஸ் ரேயு, குளிச்சுட்டு இப்ப வந்துடுவேன். அவன் திரும்பி வந்தபோது புடவையை கூட மாற்றாமல் சுருண்டு தூங்கிக் கொண்டிருந்தாள் ரேயா. அவ்வளவு டயர்டா இருக்கியா குட்டி பொண்ணு? இல்ல பயம் இன்னும் முழுசா போகலையா? அவள் கன்னத்தில் சின்ன முத்தம் வைத்தவன்
அவள் அருகில் படுத்து தானும் தூங்கிப் போனான். மறுநாள் காலை தஞ்சாவூர் வந்தடைந்தனர் தம்பதியர். அசதி தீர குளித்து தலைவிரி கோலமாய் ரேயா நின்ற பொழுது ஹோட்டலில் ஆர்டர் செய்திருந்த உணவு டோர் டெலிவரியானது. சமையலுக்கு இனிதான் ஆள் ஏற்பாடு செய்ய வேண்டும். அவசர அவசரமாய் கிளம்பிக் கொண்டிருந்தான் ஆதிக். ரேயா, ஒரு காஃபி ப்ளீஸ். ஆதிக் சொல்ல கிச்சனில் நுழைந்தாள் பெண். ஸ்டவ்வை பற்ற வைத்து பால் உள்ள பாத்திரத்தை அவள் அதில் வைத்த நேரம் பின்னிருந்த இடையோடு அணைத்தது 2 கரங்கள். ஒரு நொடி துள்ளியவள் பின் நின்றவன் மீது வாகாக சாய்ந்தாள். இதயம் தடம் தடம் தட் தட். தோளில் வடிந்த அவள் முடி மீது நாடி பதித்து குளித்திருந்த அவள் வாசத்தை நாசியில் இழுத்து, மனுஷனை இப்படி படுத்துறியேடி நீ என்றான் கணவன். ப்ளீஸ் ஆதிக், இந்த வீட்ல எங்க கேமரா இருக்கோ? குளிர்ந்திருந்த அவள் கன்னத்தில் ஓர் இதழ் ஒற்றல் அவன் செயல். நாம கிழவன் கிழவியாகிற வரைக்கும் இப்படியே சொல்லிக்கிட்டே இரு. மேரேஜ் ஆகி 4 டேஸ் போயிட்டு ஒன்னுக்கும் வழியை காணோம். அவன் குரலில் எரிச்சல். சட்டென்று திரும்பி போய்விட்டான். செல்மவனை முகம் சுருங்க பார்த்து கொண்டு நின்றாள் ரேயா. காஃபி ரெடியாக எடுத்து கொண்டு வந்தவள் அவனை தேட அவளிடம் சொல்லாமலே ஸ்டேஷன் கிளம்பி போயிருந்தான் அவன். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம்.